கல்கட்டாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் சிஎஸ்கேக்கு எதிரான ஆட்டத்தில் இன்று கல்கட்டா நைட் ரைடர்ஸ் டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங்கை சூஸ் செய்தது. இந்த மேட்ச் சென்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியமே இல்லை, ஆனால் கல்கட்டாவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். அவங்க அடுத்த பிளே ஆஃப்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா இந்த மேட்ச்ல இருந்து 3 மேட்ச் ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் மற்ற டீமோட வெற்றி தோல்வியும் அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியும். இருந்தால் கூட இந்த மேட்ச் ஜெயிச்சா பற்றி யோசிக்க முடியும். ஸோ கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு இந்த மேட்ச் மிக மிக முக்கியமான மேட்ச்சு. சென்னைக்கு ஒன்றும் கிடையாது, அடுத்த வருஷம் பார்த்துலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கையை தூக்கின மேட்ச்சு. இருந்தாலும் ஜாலியாக வின் பண்ணி சென்னை மக்களை மகிழ்ச்சியாக இந்த வெற்றியை தோனி பெற துடித்து கொண்டிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்ச் எப்படி நடந்துன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பேட் செஞ்ச கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு சுனில் நாராயண் எப்பயும் போல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் திடீர்னு பேட்டிங் பண்ணுவார், போலிங் ரெண்டுமே நல்லா பண்ணுவார். அவர் அடிச்சா லக்கு அந்த மாதிரி கேட்டகரி உள்ளவர். அவர் 17 பால்ல 26 ரன் அடிச்சாரு, 4 4 ஒரு 6 அடிச்சு அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கடுத்து கேப்டன் அஜித் ராகனி அவர் நம்ம சொல்லணும் சென்னையில் கொடுத்த ட்ரைனிங் அவருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெரிய டெஸ்ட் பிளேயராக இருந்தவர் வந்து நம்ம மகேந்திர சிங் தோனிகிட்ட வந்தோன்னா ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகிற அளவுக்கு வளர்த்து விடுவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் அஜித் ராணி 33 நல்ல பேட்ஸ்மேன் தான். இருந்தாலும் இந்த T20 சிஎஸ்கே ஐபிஎலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருந்து சென்னையில தான் அஜித் ராணி. அது மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் தான், இந்தியாவுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தவர் தான். ஆனால் அடிதடி பேட்ஸ்மேனாக மாறினது சென்னைக்கு வந்தது பார்த்தா எல்லாருக்குமே தெரியாது. அந்த அஜித் ராணி நம்ம கேகேஆருக்கு கேப்டனாக இருந்து 33 பால்ல 42 ரன் வச்சிருந்தாரு. மனிஷ் பாண்டே ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காரு, ரொம்ப வயசாயிட்டு பட் பெரிய ஷைன் ஆகலனா கூட இந்த மேட்ச்ல வந்து 28 பால்ல 36 ரன் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல கூட அவர் பங்கு டீசெண்டா அடிச்சுட்டு போயிட்டாரு. எப்பயும் போல ஆண்டே ரசல் அடி பின்றக்கூடிய ஆளு. அவர் 21 பால்ல 38 ரன் 3 6 4 4 சென்னைக்கு அகேன்ஸ்டா ரொம்ப சூப்பரா ஆடக்கூடியவர். ரிங்கு சிங்லாம் பெருசா இந்த மேட்ச்ல வந்து ஷைன் ஆகல. ஆனா மற்ற பேட்ஸ்மேன் இந்த கான்ட்ரிபியூஷன்ல வந்து கேகேஆர் வந்து 179 ஃபார் 6 எடுத்து ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் 180 ரன் தாண்டாத ஒரு மேட்ச் எப்பவுமே உங்களுக்கு தெரியும். இதுல 179 இருக்கு. சென்னைக்கு எப்பவுமே 180க்கு மேல போனாதான் டேஞ்சரு. போலிங் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில வந்து இப்போ அந்த நூர் அகமதுன்னு ஒரு பிளேயர் வந்து மிக சிறப்பா தொடர்ந்து பந்து வீசிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவர் தான் 4 மேட்சுக்கு 4 ஓவர்ல 31 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு, நல்லா பண்ணிருக்கிறாரு. எப்பயும் போல மற்ற போலன்னு அவங்க செய்ய வேண்டிய சொதப்பல் வேலை எப்பயும் போல செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அதுவும் மத்தேஷ் பத்திரானாலும் ரொம்ப நம்பின டீம் சென்னை நல்லா இருந்தாரு, இப்போ சரியா ஆடல. இந்த சீசன் ஃபுல்லாவே சரியா ஆடல. மற்றபடி ரவீந்திர ஜடேஜா அவருடைய பங்கு பண்ணிட்டு போயிட்டாரு. கலீல் அகமது கொஞ்சம் தப்பிச்சு விட்டாரு, 2 ஓவர் கூட 14 ரன் தான் கொடுத்தாரு. அதான் அள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தா கம்மியா தான் கொடுத்திருந்தாரு. பரவாயில்ல, அஸ்வின் எப்பயும் போல இந்த மேட்ச் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கிறாரு. ஆனா அவருடைய லெவலுக்கு அது கிடையாது, கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காரு. ஸோ கல்கட்டா வந்து 179 ஃபார் 6ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மடக்கிச்சு சென்னை. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஆயுஷ் மகேந்திர புது பேட்ஸ்மேன் இருந்தார் இல்லையா, அவர் டக்ல அவுட் ஆயிட்டாரு. நம்ம டெவான் கான்வே ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆனா உர்வில் பட்டேல் ஒரு புது பேட்ஸ்மேன் வந்து சும்மா கலக்குன்னு 11 பால்ல 31 ரன் எங்கதான் வச்சிருந்தாங்க தெரியல இந்த பேட்ஸ்மேன் எல்லாம். இதுக்கப்புறம் தான் MS தோனி புது பேட்ஸ்மேனா இறக்கி புதுசா ட்ரையல் எடுக்கிறாரு. இதெல்லாம் அடுத்த சீசன் உதவாதான் தெரியுது. ஒரு ட்ரையல் தான் எடுப்பாரு, அதோட ஸ்டைல் அவரு. இந்த புது பேட்ஸ்மேன் கரெக்டாக ஸ்டைல் பண்ணிட்டு எடுத்துட்டாருன்னா அடுத்த சீசன்ல வச்சுப்பாரு. அந்த மாதிரி அவர் நம்ம ஒரே ஒரு தோல்வி வச்சு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாத ஒரு கேப்டன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுடைய பர்மனன்ட் கேப்டன் MS தோனி. ஸோ அவர் உர்வில் பட்டேல் உள்ள இருந்தாரு, அவர் அட்டகாசமா பண்ணிட்டாரு. அஸ்வின் வந்து சும்மா ட்ரையல் அமைச்சாங்க, அவர் எப்பயும் அதுல எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. நம்ம ஜடேஜா அவர் பங்கு 19 ரன் அமைச்சு அவர் ஆரம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் பிராவல் பிரவிஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்திருந்தார் இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு இன்ஜுரி சொல்லிட்டு எடுத்துருந்தாங்க பாருங்க. கலக்குன்னு ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சு 25 பால்ல 52 24 பால்ல 52 ரன் கடைசி பால்ல அவுட் ஆயிட்டாரு. 25 பால்ல 52 4 4 4 6 அடிச்சு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு. அவர் அவுட் ஆனது வரமா இப்ப மகேந்திர சிங் உள்ள வந்தாரு. தோனி எப்பயும் போல 1-2 ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம தூபை கிட்ட கொடுத்துட்டே இருந்தாரு. தூபையா அவர் பங்குக்கு நல்லா அழகா விளாசி சிங்கிள் 4 டபுள் அப்படின்னு சொல்லிட்டு 6 4 அடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, வெற்றியை நெருங்கி வந்துட்டாங்க. 170 ரன்னுக்கு வந்துட்டாங்க. சரி முடிஞ்சிருந்தான்னு நினைச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும். ஒரு 6 அடிச்சு 170 ரன்னுக்கு அவ்வளவுதான். அவர் எப்பயும் போல சிவன் துபை தூக்கி கையில சிங்க கையில கொடுத்துட்டு 60 பால் அவுட் ஆயிட்டு வெளில கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த மேட்ச் ஈஸியா முடியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 10 ரன் தான் அடிக்கணும், 10 ரன் அடிக்கணும். அப்படின்னா நடந்தது வேற ஒரு ட்விஸ்ட். நூர் முகமது 2 பால்ல அவர் விக்கெட் விட்டு போயிட்டாரு. சரி எதுக்கு தாண்டா இந்த மேட்ச் நடக்குதுன்னு கடைசியா தான் தெரியுது. மறுபடியும் பழைய விண்டேஜ் தோனியை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. படத்துல கிளைமேக்ஸ் மாதிரி மறுபடியும் தலை கிட்ட தான் இந்த ஆட்டத்தினுடைய கடைசி எண்டிங்க. 8 ரன் அடிக்கணும், விட்டாரு 6. அவ்வளவுதான். ஆண்டர் ரசல் தலையை தொங்க போட்டாரு. அப்புறம் 2 ரன் அடிச்சலான்னு பார்த்தாரு, ஆனா 1 ரன் அடிச்சு கொடுத்துட்டு கடைசியா நம்ம அன்சுல் காம்போஜ்
மிச்சம் ஒரு ரன்னுக்கு பதில் ஒரு 4 அடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்து மறுபடியும் சிஎஸ்கே ரசிகர்ல மிகப்பெரிய சந்தோஷத்துல ஆத்திருக்கிறாங்க. எப்பயும் போல இது முடிச்சது வேற தோனி ஃபேன் சும்மாவே ஆடுன்னு ஆடுவாங்க. இப்ப நடந்த ரிசல்ட்டை பார்த்தா நாளைக்கு ஃபுல்லா அவங்க அலப்பறதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே வெற்றி அடைஞ்ச சிஎஸ்கேவுக்கு வாழ்த்துக்கள்.